மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் சில அதாவது எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி சுலபமாக முடியாமல் சில போட்டிகள் சில பின்னடைவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா தான் இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் நாம சரியான முறையில நம்மை தயார்படுத்தி கொண்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக முடிந்துவிடும் என்று எண்ணக்கூடாது. எதுக்குமே தயாரான ஒரு நிலையில் நீங்கள் பணியாற்ற வேண்டியது அவசியம். இல்லைன்னா எதிர்பாராம நமக்கு இவ்வளவு போட்டியா, உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம், சுலபமா தரிசனம் முடிக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா திரை போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய கியூ நிற்கும். என்ன இந்த கோயில்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்க மலைச்சிட்டு இருப்பீங்க. அது மாதிரியான ஒரு சூழல், எதிர்பாராத சில பிரச்சனைகள். அதனால கவனமாக செயலாற்ற வேண்டியது அவசியம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருப்பதால் கவனமாக செயலாற்ற வேண்டும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். மனசுல உள்ள கவலைகள் நீங்கும்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில புதிய எண்ணங்கள் தோன்றும். புதிதான அந்த சிந்தனையினால சில புது விஷயங்களை தொடங்கலாம் தொழில இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெகுலேஷன், ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க தைரியமா சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக நல்லபடியா கை கொடுக்கும்னு கூட நீங்க நம்பலாம். இருந்தாலும் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றமான தினமாக அமையுது. ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சிந்தனை வசப்படுவீர்கள். ஆனா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு போது கொஞ்சம் நிதானித்து செய்யுங்கள். சில நேரங்களில் தவறான முடிவுகளை கூட எடுத்து விடலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு செயல்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். அப்போ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளுமே சிறப்பாகத்தான் அமையும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். நண்பர்கள் உதவுவார்கள். சூழல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல ஒரு தனவரவை தரக்கூடிய தினம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். சில நேரங்களில் சில சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், அது உங்க குழந்தை, உங்க பையன் பொண்ணுடைய திருமணமா இருக்கலாம், இல்ல திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம். அது மாதிரி சில சுபமான சில பேச்சுவார்த்தைகள்லாம் இணக்கமான சூழல்ல நல்லபடியா நடந்து நல்ல முடிவை தரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனசுல உள்ள குழப்பங்கள் நீங்கும். சில புரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக இருங்கள். நல்ல மனதோடு செய்ய விஷயம் கூட சில நேரங்களில் சரியாக அமையாமல் உங்கள் மேல் அதுவே ஒரு பழியாக மாறிவிடலாம். அதனால நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் சேரும். முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம். சற்று உழைப்பு மட்டும் கூடுதலாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்ல பலனை தரக்கூடிய வகையில எல்லா விஷயங்களும் அமையும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் ஏற்படும். அது தவிர்க்க முடியாத செலவுகளாகத்தான் இருக்கும். சுப செலவுகளாக அமையும். அதை செய்யறதால உங்க மனசுல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் தான் ஏற்படும். அது போன்ற ஒரு சூழல். புதுசா இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதுல பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும், சிறு சிறு தடைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல மதியத்திற்கு மேல் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. ரொம்ப சிறப்பான தினம்னு சொல்லணும். இந்த தினத்துல நீங்க எடுத்து கையாளக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நல்ல வளர்ச்சி அடையும். நண்பர்களுடைய உதவியும் இருக்கும். சிறப்பை அடைவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது சற்று நிதானித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்கள்ல வெளிநாட்டு பிரயாணங்களை பற்றியோ இல்ல நெடுந்தூர பிரயாணத்தை பற்றியோ நீங்கள் சிந்திப்பீர்கள். சில பெரியவங்க இந்த க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று மந்தமான சூழல் ஏற்படும். ஆனா பாதிப்பு என்று எதுவும் இல்லை. கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்து பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இணக்கமான அற்புதமான ஒரு சூழல்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக பண விஷயத்துல சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நல்ல வளர்ச்சியை பெறும். நண்பர்களுடைய உதவி என்பது சிறப்பாக இருக்கும். தொழில லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. கொஞ்சம் உடல் அசதி ஏற்படும். தேவையற்ற சில அலைச்சல்களும் ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பின்னடைவுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்க நன்மையை தரக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். நிதானமாக செயல்படுங்கள். சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு மனோபாவத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். யாரையும் கேட்காம, அதான் குறிப்பா உயர் அதிகாரிகள் யாரையும் கேட்காம தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்கள் மேல பழிய கொண்டு விட்டுறலாம். சோ எந்த ஒரு விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சிறு தடைகள் ஏற்பட்டு அப்புறம் தான் வெற்றிகள் ஏற்படும். அதனால நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதுல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும், சிறு தடைகள் ஏற்படலாம்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஒரு தினமாக அமையும். குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாகவே இருக்கும். சில சுபமான நிகழ்வுகள், குறிப்பாக திருமணம் போன்ற சம்பந்தம், இல்ல காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள், தொழில பார்ட்னரோடு ஏற்படக்கூடிய நல்ல உறவு முறைகள், முன்னேற்றங்கள் போன்றவற்றை எல்லாம் தெளிவாக காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலும் நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் நம்ம தவறான பாதையில கூட போறதுக்கான வழிமுறைகள் இருப்பதால் நிதானமாக செயல்படுங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். நம்ம எதிர்பாராத சில பின்னடைவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சில செலவுகளை சமாளிக்க முடியாமல் அதிகப்படியான செலவுகள் நேரக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமையலாம். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே சுபமான விஷயங்களாக இருக்கும். சுபமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பா வீட்டுல ஒரு நல்ல ஒரு விழா, இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட இது, இல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்ற ஒரு தன்மையில சுபமான விஷயங்கள், தெய்வீகமான விஷயங்கள், இதிலெல்லாம் நீங்க ஈடுபடும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம், மனக்கவலைகள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைவதால் ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான் எடுத்துக்கணும்.